ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டியூஸ்டே மார்னிங் பசங்களுக்கு ஸ்கூல் லீவு, ஆனுவல் எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஸ்கூலு. அதனால் பொறுமையாக எழுந்திரிச்சு ரிலாக்ஸ்டாக வேலையில் செஞ்சிட்ருந்தேன். டியூஸ்டே மெனுவாக வந்து ராகி சேமியாவும் வெஜிடபிள் பிரியாணியும் ஆட் பண்ணியிருந்தேன். ராகி சேமியாவுக்கு சைடிஷாக வந்து தேங்காய் சட்னியும், வெஜிடபிள் பிரியாணிக்கு ரைத்தாவும் ஆட் பண்ணியிருந்தேன். ரெண்டுலேயுமே ஆர்டர்ஸ் இருந்தது. பட் வழக்கமாக வர ஆர்டர்ஸை விட கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து புதன்கிழமை சிவராத்திரி இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அது இல்லாமல் ஆனுவல் எக்ஸாம்ஸ் வரப்போதில்ல, ஆனுவல் லீவ் வரப்போகுது. ஸோ 1 மந்த்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனிக்குள்ளே ஃபுட் ஆர்டர்ஸ் கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, அதுவும் ஹோம் ஃபுட் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம எல்லா ஹோம் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் 100% பியூர் அண்ட் ஹைஜீனிக்காக வீட்லேயே ரெடி பண்ணி தான் கொடுக்குறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் அன்னன்னைக்கு ஆர்டர்ஸ்க்கு அன்னன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுறேன். மசாலாஸ் எல்லாமே வந்து நானே வீட்டில் ரெடி பண்ணதான், ஹோம்மேட் மசாலாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். சாம்பார் தூள், கறி மசாலா, பிரியாணி மசாலா எல்லாமே நானே வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கடை மசாலாஸ் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெண்டுக்குமே சேர்த்து 8:30 டெலிவரி கொடுத்துட்றோம். ஒர்க் ப்ளேஸ்க்கும் டெலிவரி கொடுக்குறோம். பட் எல்லாமே சாய்பாபா காலனிக்குள்ளே மட்டும்தான். ஸோ நீங்கள் ஃபுட் ஆர்டர்ஸ் கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச வெரைட்டி ரைஸ் நேம்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய மெனுவில் ஏதாவது ஆட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ இன்றைக்கும் டியூஸ்டேவும் எல்லா ஆர்டர்ஸும் மார்னிங் 8:30 டெலிவரி கொடுத்து முடிச்சிட்டேன். எனக்கு பசங்களுக்கு எக்ஸாம் படிக்க வைக்கிற வேலை இருக்கிறதுனால சீக்கிரமாக பசங்களை வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு படிக்க வைக்கிற வேலைக்கு போயிட்டேங்க.